நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறேன் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்டு ஒரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 335வது குறளாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குறளாகவும் நல்ல உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் இந்த பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் நாங்கள் இவ்வாறான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த குறள் எங்களுக்கு அழகாக தெளிவாக உணர்த்த இருக்கின்றது. குறளை காண்போமாக இருந்தால், நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்பதாக குறள் அமைந்திருக்கிறது. அதுக்கான உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாவை அடக்கி விக்கல் மேலெழுவதற்கு முன்பே, அதாவது இறப்பு நெருங்குவதற்கு முன்பே நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன், எங்களுடைய உயிர் பிரிவதற்கு முன் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எதுவாக இருக்குமாக என்றால், அறம் என்று சொல்லப்படுகிற நல்ல செயல்களை, நிலைத்து நிற்கக்கூடிய நல்ல செயல்களை இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்பே நாங்கள் அந்த அறச்செயல்களை நாங்கள் செய்துவிட வேண்டும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்ற குறளுக்காக கலைஞர் அவர்கள் அழகான தெளிவான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வாழ்க்கை நிலைமையை உணர்ந்து நாம் உயிர் இருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. வாழ்க்கை நிலைமையை உணர்ந்து நாம் உயிரிருக்கும் போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் என்பதாக கலைஞரோட உரை அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பூவிலுக்கு வந்து எங்களுடைய உயிர் இந்த உடம்பை விட்டு பிரிவதற்கு முன்பே எங்களால் முடிந்த நல்ல நற்பணிகளை, நல்ல காரியங்களை, நல்ல அறங்களை, நல்ல செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் கலைஞரோட உரை அமைந்திருக்கின்றது. பிறவி பயன் என்று சொல்வார்கள். அந்த பயனை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் நல்ல காரியங்களை, நல்ல சிந்தனைகளை நாங்கள் விதைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதாகத்தான் கலைஞரோட உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் நாச்சற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்ற குறளுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் அழகான ஒரு உரையை சுருக்கமாக தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நாவை அடைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். எங்களுடைய குரல்வளை, அதாவது எங்களுடைய சுவாசம் அடைத்து உயிர் போவதற்கு முன்பே நாங்கள் எங்களால் முடிந்த நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல அறங்களை செய்துவிட வேண்டும். அதுதான் எங்களுடைய பிறவி பயன் என்று சாலமன் பாப்பனுடைய அந்த சுருக்கமான உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய கிராமங்களில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவனுடைய இறப்பிலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று. ஒருவன் இறந்து விட்டால் இந்த ஊரை திரண்டு ஒட்டுமொத்தமானவர்கள் போவார்களாக இருந்தால் அந்த மனிதர் நல்லவராகவும், சமுதாயத்திலே நல்ல சிந்தனைகளை விதைத்தவராகவும், நல்லபடியாக எல்லோரோடும் அன்பாக பழகியவராகவும், எந்த கெட்ட செயலும் ஈடுபடாதவராகவும் இருந்திருக்கின்றார் என்பதை நாங்களுடைய இறுதி நிகழ்விலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று எங்களுடைய கிராமங்களிலே சொல்வார்கள். உண்மையிலேயே நல்லொரு குறளாக அமைந்திருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இருக்கும் போதே நாங்கள் நல்லதை செய்துவிட்டு சாக வேண்டும். உயிரை நாங்கள் மாய்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உடம்பிலிருந்து எப்போது உயிர் பிரிய போகின்றதோ அதற்கு முன்னதாகவே நாங்கள் எல்லோரும் நல்ல அறங்களை, நல்ல செயல்களை, நல்ல சேவைகளை செய்துவிட வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நல்ல அருளை விளக்க வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.